மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம நூல் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று நூலுக்குள்ளே வந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு இன்னொரு படமும் ஞாபகம் வந்தது. சின்ன கவுண்டர்னு எல்லோரும் விஜயகாந்த் சார் நடித்த ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் மொய் விருந்து வைப்பாங்க. எல்லோரும் இலைக்கடியில் பணத்தை வச்சுட்டு போனால் விஜயகாந்த் அவர்கள் தாலியை வச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போ நம்ம நூல் எல்லா பக்கம் போய் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அதில் யாரோ ஒரு புண்ணியவதி என்னத்தை வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். இதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. மஞ்சள் கயிறை உள்ளே போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன கவுண்டர் படம் தான் ஞாபகம் வந்தது. சரி, இதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் நம்ம மக்களுக்கு அப்படின்ட்டு வீடியோ எடுத்துருக்குறேன். என்னென்னவெல்லாம் உள்ளே வச்சு அனுப்புகிறீங்கப்பா, சொல்லுங்கள். ஐயோ சாமி, செமையான காமெடியாக இருக்குது. பாருங்கள், நகம் வெட்டி அனுப்புகிறாங்க. நகம் எனக்கு பெருசாக இருக்குதாம்மா, அதனால் நகத்தை வெட்டுங்கன்னு சொல்லி நகம் வெட்டி போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், என் கையில் இருந்த நகமெல்லாம் நான் வெட்டியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? அப்புறம் தேங்காய் எங்கள் வீட்டில் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல். அதனால் ஓனருக்கு தேங்காய் வேணும்னு தேங்காயெல்லாம் உள்ளே போட்டிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இதில் இருக்கிற தேங்காயெல்லாம் சுரண்டி எடுத்து காய்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெறும் தொட்டியை வச்சுருக்கிறேன். இப்படி என்னுடைய மக்கள் எனக்கு என்னென்னவெல்லாம் பரிசு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நகை வெட்டி, தாலி கயிறு, தேங்காய், அப்புறம் இருங்க, இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபோன் டப்பா, சார்ஜரு, அப்புறம் இதான் இந்த பேனா, இந்த ரப்பரு, இந்த பென்சிலு, இந்த கத்தி, இத்தனையும் நூலுக்குள்ளே வந்துச்சு. பார்த்தீங்களா, என்னுடைய மக்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க, எனக்காக என்னென்ன பரிசு பொருளெல்லாம் அனுப்புகிறாங்கன்ட்டு. ஸோ ஓகே, காமெடி முடிஞ்சது. இப்போது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நூல் தயவு செஞ்சு நீங்கள் பிரித்து அனுப்பும்போது உள்ளே இந்த மாதிரி பொருளெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேறு என்ன சொல்கிறது, இது வேணும்னு போட்டு விட்ருக்க மாட்டேங்க, தெரியும். குழந்தைக்கு ஏதாவது தவறுதெல்லாம் உள்ளே போட்டிருக்கோம், எனக்கு புரியுது. பைபேக் வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெருசாக ஒன்றும் உள்ளே பார்க்க முடியறதில்ல. ஏன்னா அவங்க நீட்டாக எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே லோக்கலில் பிரிக்கிற கொடுக்குறது தான் இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணி வச்சிடுறாங்க. தாலி கயிறுள்ள போட்டு வச்சு, நகை வாட்டி போட்டு வச்சு, ஐயோ சரியான காமெடியாக இருக்குது எங்களோட. இன்னும் என்னென்ன காமெடியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ தெரியல. சரி, ஓகே மக்களே, நேற்று சோகமாக ஒரு வீடியோ போட்டோம், இன்றைக்கி ஜாலியாக ஒரு வீடியோ போட்டோம். எல்லோரும் பத்திரமா இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.